இவ்வளவு லோடு ஏத்திட்டு போறீங்க? ஆமாங்க சார். பின்னாடி செவப்புலி தின்னு கட்டுறதான்னு சொல்றீங்க. கட்டுவோம் சார். இப்பதான் வந்திருக்கேன் நான். தண்ணி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க சரி பரவாயில்ல, இத்தனை பேர் மேல உட்கார வச்சிருக்கீங்க. எங்கேயோ உனக்கு பிரேக் பிடிக்கிறப்பயோ மூலையில திரும்புறப்பயோ அவங்கள விழுந்து அவங்களை எங்க பிடிமானம் எப்படி இருக்கு? இல்ல சோப்பு துணி கட்ட போறேன்னாருல, எங்க எப்படி கட்டுவாருன்னு பாப்போம். நடக்கிற வரைக்கும் யாரும் ஒருத்தர் பேச மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? எல்லா சம்பவமும் அப்படித்தான். ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா மொத்தமா பிடிச்சிருவாங்க. தப்பிக்கவே முடியாது யாரும். வண்டி ஏண்டா ஓட்டுங்கிற மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு நொடியுமே சிந்திக்க வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் அலட்சியத்தினால அத்தனை பாதிக்கும். அவர் சொல்ல கட்டிட்டு எடுக்க போனேன்னு துணி தேட போயிருக்காரு பாத்தீங்களா? கட்ட போறேன் அப்படின்னாரு. துணி தேடுறதுக்கு போயிருக்காரு. இந்த இருக்கு பாத்தீங்களா? டூ வீலருக்கு தெரியுமா? அவன் வாட்டில வேலை மேல பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே விட்டு குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த அலட்சியம் தான் அத்தனை விபத்துகளுக்கு காரணமா இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும் தெரியணும்ல. வண்டியில அவ்வளவு பேர் போறாங்க. ஏதோ ஒண்ணு மூலையில திரும்புறப்ப ஏதோ எதை பிடிப்பாரு, கிடுவோட பிடிச்சிட்டு தான் விழுகணும். அது கயிறு கட்டி இருக்குது. ஆளுநர் கயிறா கட்டி இருக்கீங்க. கயிறை பிடிச்சிட்டு இருக்கிற மூலையில திரும்புறப்ப நிக்குமா? எல்லாம் அலட்சியம்ங்க. நாளைக்கு விழுந்ததுக்கு அப்புறம் யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏதோ நீளமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. சும்மா அதை நம்ம கேட்கறதுக்காக சொல்றதுங்க. அங்க இருக்கணும்ல, அவருக்கு கேட்டோன்னு சொல்றாரு. அங்க இருந்தா தானே கட்ட முடியும். நல்லா கட்டி விடுங்க. நீங்க பத்திரமா அனுப்பி வைங்க. அவங்க உரிமையாளர் பிடிப்பாங்க. யாருக்காகவும் இல்லைங்க, உங்க நன்மைக்கு தான். நம்ம நன்மைக்கு. நாங்க பின்னாடி வரோம். எல்லாருடைய நன்மைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். வாங்க தம்பி, நீங்க துணி இந்த துணி எப்பவுமே வச்சுக்கோங்க. சரியா? அது கொடிய கட்சி கொடிய கொண்டாந்து இருக்கீங்க. கட்சி காப்பாத்தும். சரியா? பத்திரமா போங்க தம்பி.